வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல தரமான 5 கிரைம் த்ரில்லர், சஸ்பென்ஸ் த்ரில்லர் படங்களை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த 5 படங்களும் தமிழ் டப்பிங்லயே இருக்கு. ஓடிடில போய் பார்க்கணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. இந்த 5 படமும் யூடியூப்ல ஃப்ரீயாவே அவைலபிளா இருக்கு. இந்த 5 படத்தை எப்படி சர்ச் பண்ணணும், அதே மாதிரி இந்த 5 படத்தோட கதை சுருக்கம் என்னன்றதை நான் தெளிவா சொல்றேன். எந்த படத்தோட கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த படத்தை ஃபுல்லா பார்த்துக்கோங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற படத்தோட பேரு ரணம் அறம் தவறேல் அப்படின்றது. ஆக்சுவலா வைபவ பொறுத்த வரைக்கும் நடிக்கிற எல்லா படமும் ரொம்ப ஆவரேஜா போச்சு, பெருசா பாக்ஸ் ஆபீஸ்ல சக்சஸே ஆகாம இருந்தது. அப்ப ரணம்ன்ற இந்த படம் ரிலீஸ் ஆகி பாக்ஸ் ஆபீஸ்ல நல்ல சக்சஸ் இவருக்கு வாங்கி தந்தது. இது ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லாங்க. ஆக்சுவலா அறிமுகமாகிற மொத படம் தான் இது. ஆனா இந்த படத்தையே சூப்பரா பண்ணிருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த டைரக்டர் தான் காந்தி கண்ணாடி படம் எடுத்தாரு. அந்த படமும் நல்ல படம் தான். ஆனா எண்டிங் ட்விஸ்ட் மட்டும் தான் அதுல சாலிடா இருக்கும். மத்தபடி அதுல கிரைம் கீம்லாம் இருக்காது. ஆனா இது ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். நான் முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். ஆக்சுவலா நம்ம வைபவ பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் இருக்கும். அது என்னன்னா ஒரு ஸ்கல்ல வச்சு ஃபேஸ் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குன்றதை ஓரளவுக்கு இவர் டிரா பண்ணுவாரு. அதனால போலீஸை பொறுத்த வரைக்கும் இவரோட ஹெல்ப் தேவைப்படும். நிறைய கேஸ்ல இவரை யூஸ்லாம் பண்ணுவாங்க. ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல ஒரு பாடி கிடைக்குது. பாக்ஸ்ல வச்ச மாதிரி தான் அந்த பாடி கிடைக்குது. எரிஞ்ச நிலைமையில ஒரு சடலம் கிடைக்குது. அடையாளம் இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குதுல, யாரு என்னன்றதை விசாரிக்கணும்னு நினைக்கிறாங்க. இதை தாண்டி கொலை பண்ணவன் எதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் வாசல்லையே வச்சிருக்கான், நம்மளை சேலஞ்ச் பண்றான் போல. சோ இறந்து போனது யாரு, கொலை பண்ணது யாருன்றதை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி போலீஸுங்க யோசிக்கிறாங்க. வைபவ பொறுத்த வரைக்கும் நிறைய கேஸ்ல போலீஸுங்களுக்கு சப்போர்ட்டா ஹெல்ப்லாம் பண்ணுவாரு பாத்தீங்களா, அவருமே போலீஸுங்களுக்காக சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சோ யார் இதுக்கு பின்னாடி இருக்கான்றத வைபவம் போலீஸ் ஆபீசரும் சேர்ந்து விசாரணை பண்றாங்க. கடைசியில இதுக்கு பின்னாடி இருக்க குற்றவாளியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்றது தான் இந்த படத்தோட மீதி கதையா இருக்கும். நந்திதா ஒரு முக்கியமான ரோல் பண்ணிருப்பாங்க. அதாவது பிளாஷ்பேக் மாதிரி வரும் பாத்தீங்களா, அதுல தான் அவங்க வருவாங்க. அப்பதான் நமக்கு ஸ்டோரி எதை நோக்கி போகுதுன்றது தெளிவா புரியும். கண்டிப்பா இந்த படத்தை நீங்க ஒன்ஸ் ட்ரை பண்ணலாம். அந்த அளவுக்கு நல்ல படம்னு சொல்லலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம செகண்டா பார்க்க போற படத்தோட பேரு ஒயிட் ரோஸ் அப்படின்றது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கயலானந்தி ஒரு முக்கியமான ரோல் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி ஆர்கே சுரேஷ் இருக்கார்ல, ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணிருப்பாரு. நான் முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். ஆக்சுவலா கயலானந்தி இருக்காங்க பாத்தீங்களா, ஒருத்தரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருப்பாங்க. 2 பேரோட வீட்லயும் எதிர்ப்பு இருக்கும். அதெல்லாம் மீறி தான் இவங்க 2 பேருமே கல்யாணம் பண்ணிருப்பாங்க. சந்தோஷமா இவங்களோட வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறக்குது. எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும் போது இவங்களோட ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் கயலானந்தி பெரிய பண கஷ்டத்துல மாட்டிக்கிறாங்க. ஏன்னா ஹஸ்பண்ட் பிசினஸ் பண்றதுக்காக நிறைய கடன் பட்டிருப்பாரு. அந்த கடன் பிரச்சனையில இவங்க மாட்டிக்கிறாங்க. ஹஸ்பண்ட் இறந்து போய் நம்ம இப்படி கடன் பிரச்சனையில மாட்டிக்கிட்டுமே என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இவங்க கவலையில இருக்கும் போது விலை மாதுவா நீ போறியான்ற மாதிரி இவங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க கேட்கறாங்க. வேற வழி இல்ல, இந்த வேலையை தான் பார்த்தாகணும் அப்படின்ற மாதிரி இவங்களுமே விலை மாதுவா ஒரு வீட்டுக்கு போறாங்க. ஆனா இவங்க போறாங்க பாத்தீங்களா, அந்த வீட்டில் இருக்கவன் ஒரு பெரிய சைக்கோ அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வருது. எப்படியாவது இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்றாங்க. இவங்க கிட்ட போன்லாம் இல்லைல்ல, ஏன்னா அவன் லாக் பண்ணி வச்சிருப்பான். அதை மீறி அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும், போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சைக்கோ கிட்ட இருந்து இவங்க தப்பிச்சாங்களா இல்ல மாட்டிக்கிட்டாங்களா, அதே மாதிரி அந்த சைக்கோ எதனால இந்த சைக்கோ தனத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கான், அவனோட பிளாஷ்பேக் என்னன்ற மாதிரி நிறைய கேள்வி இருக்கு பாத்தீங்களா. அதுக்கான பதிலாம் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். பயங்கரமான படம்னு சொல்ல மாட்டேன், ஆனா ஒன்ஸ் பார்க்கக்கூடிய படம் தான். ஒரு மாதிரி கயலானந்தியோட ஆக்டிங்கை பத்தி உங்களுக்கு தெரியும்ல, அவங்களோட ஆக்டிங்ல தான் மொத்த படத்தையும் தூக்கி நிறுத்தி இருப்பாங்க. சோ அவங்களோட ஆக்டிங்காக இந்த படத்தை பார்க்கலாம். இது வரைக்கும் பார்க்காம இருக்கீங்கன்னா ஒன்ஸ் இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம மூணாவதா பார்க்க போறது ஒரு தமிழ் படம் தான். இந்த படத்தோட பேரு ராஜா ரங்குஸ்கி அப்படின்றது. இது ஒன் ஆஃப் த அண்டர் ரேட்டட் கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லாங்க. ஏன்னா இந்த படம் நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும். அப்படி தெரியாம இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தை பார்த்துருங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான படம்னு சொல்லலாம். இந்த படத்துல சாந்தினி ஒரு முக்கியமான ரோல் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி இவரையே உங்களுக்கு தெரியும், இவர் பேர் சிரீஷ்னு நினைக்கிறேன். மெட்ரோ படத்துல வருவார் பாத்தீங்களா, அவர் தான் இந்த படத்துல மேல் லீடா பண்ணிருப்பாரு. நான் முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்டும் கான்ஸ்டபிள் பொசிஷன்ல இருப்பாங்க. அதாவது ஒரு அபார்ட்மெண்ட்ல செக் பண்றது தான் இவங்களோட வேலையா இருக்கும். அங்க இருக்க பெரியவங்க எல்லாம் ஓகேவா இருக்காங்களான்னு செக் பண்றது தான் இவங்களோட வேலையா இருக்கும். நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணை லவ் பண்றாரு. அவங்க பேர் தான் ரங்கூஸ்கியா இருக்கும். அவங்க பத்திரிகையாளர் பொண்ணா இருப்பாங்க. இவர் லவ் பண்றதுக்காக அந்த பொண்ணு கிட்ட ஒரு விஷயத்தை பண்றாரு. அது என்னன்னா, இவர் லவ் பண்ற பொண்ணுக்கு வேற நம்பர்ல இருந்து கால் பண்ணி வேற வாய்ஸ்ல பேசிட்டு இருப்பாரு. அந்த பொண்ணுமே யார் பேசுறாங்கன்னு தெரியலன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்படி விளையாட்டா பண்றது இவருக்கே பிரச்சனையா முடிஞ்சிருது. ஏன்னா வேற ஒருத்தன் இவர் கால் பண்ணாத போதே அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கான். என்னடா இது, நம்ம கால் பண்ணாம வேற ஒருத்தன் கால் பண்ணி பேசிட்டு இருக்கானே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இதெல்லாம் தாண்டி இந்த பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க ஒரு வயசான லேடி கொல்லப்படுறாங்க. அந்த கொலையில நம்ம ஹீரோவும் மாட்டிக்கிறாரு. ஏன்னா அந்த சமயம் ஹீரோவும் அந்த இடத்துக்கு போயிருப்பாரு. ஐயோ நம்ம இந்த கேஸ்ல மாட்டி
மாட்டிக்க கூடாது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. ஒரு பெரிய ஆபீசர் விசாரிக்க வரும்போது நம்ம ஹீரோ பக்கம் தான் டவுட் திரும்புது. உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சாதான் நம்ம தப்பிக்க முடியும்ன்றதை ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன முயற்சிலாம் பண்ணாரு, உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு சொல்றது தான் மீதி கதை. இது வரைக்கும் இந்த படத்தை பார்க்காம இருக்கீங்கன்னா கண்டிப்பா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். நிறைய திருப்பங்கள்லாம் வச்சிருப்பாங்க. நீங்க சில ட்விஸ்ட்டை கெஸ் பண்ணுவீங்க, ஆனா நிறைய ட்விஸ்ட்டை நீங்க கெஸ் பண்ண மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான படம்னு சொல்லலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம நாலாவதா பார்க்க போற படத்தோட பேரு ஒடெல்லா ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்றது. இது ஒரு தெலுங்கு கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். சாத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்ற பேர்ல இந்த படம் தமிழ்லயே அவைலபிளா இருக்கு. நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு கிடைச்சிரும். நான் முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். ஆக்சுவலா இப்ப காட்டுறாங்க பாத்தீங்களா, இவங்க ஒரு கப்புலா இருப்பாங்க, கிராமத்துல சந்தோஷமா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த கிராமத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சைக்கோ இருக்கான். அந்த சைக்கோ என்ன பண்றான்னா, கல்யாணம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் நைட்டை கொண்டாடுவாங்க பாத்தீங்களா, அந்த சமயம் அந்த பொண்ணுங்களை கடத்தி எல்லை மீறி நடந்து சாவடிக்கிறான். இது தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு. என்னடா இது ஃபர்ஸ்ட் நைட் நடந்தா மட்டும் இந்த கொலைகாரன் வந்து எல்லாரையும் சாவடிக்கிறானே, நம்ம ஃபர்ஸ்ட் நைட்டே கொஞ்ச நாள் பண்ண வேணான்ற மாதிரிலாம் ஊர் மக்கள் யோசிக்கிறாங்க. அதாவது கல்யாணம் பண்ண தானே ஃபர்ஸ்ட் நைட் வரும், ஸோ கல்யாணமே பண்ண வேணான்ற மாதிரி ஊர் மக்கள் பயப்படுறாங்க. அந்த சைக்கோ கில்லர் யாருன்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ஆஃபீஸர் வராரு. அந்த ஆஃபீஸரும் எப்படியாவது இந்த கொலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கவன நம்ம கண்டுபிடிக்கணுன்ற மாதிரி நிறைய முயற்சிலாம் எடுக்கிறாரு. அந்த முயற்சியில் அவர் அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு சொல்றது தான் மீதி கதை. முடிவுல ஒரு சூப்பரான ட்விஸ்ட் வச்சு முடிச்சிருப்பாங்க. ஆக்சுவலா இந்த படம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. டைரக்டா ஓடிடில வெளியாகி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. அதனால தான் ஒடெல்லா 2ன்ற பேர்ல தமனாவை வச்சு இந்த படத்தை எடுத்தாங்க. ஸோ ஒரு நல்ல படம்னு சொல்லாங்க. இந்த படம் பார்க்காம இருக்கீங்கன்னா கண்டிப்பா பாருங்க. ரொம்பவே சின்ன படம் தான், 90 நிமிஷம் தான் இந்த படமே இருக்கும். ஆனா சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. அதே மாதிரி வந்து கிளாமர் சீன் நிறைய இருக்கும். அதனால வந்து பெரியவங்க ஃபேமிலி கூடலாம் நீங்க பார்க்க முடியாது. நீங்க தனியா பார்க்கணும்னா இந்த படம் யூடியூப்ல இருக்கு, பார்த்துக்கோங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம கடைசியா பார்க்க போற படத்தோட பேரு தீஸ்மார் கான் அப்படின்றது. இந்த பேர்ல இந்தி படம் ஒன்று இருக்கு, ஆனா இது தெலுங்கு படம். 2022ல தான் இந்த படம் வெளியாச்சு. இந்த படம் இப்ப தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. ஆதி சாய்குமாரும் பாயல் ராஜ்புட்டும் லீட் ரோல் பண்ணியிருப்பாங்க. இதை தாண்டி பூர்ணா இருக்காங்கல்ல, ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருப்பாங்க. நான் முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். ஆக்சுவலா ஆதி சாய்குமார் சின்ன பையனா இருக்கும்போது வீட்டில் பேரண்ட்ஸால ரொம்ப கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணுவாரு. அதே மாதிரி தான் பூர்ணாவோ அவங்க வீட்டில் நிறைய கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணுவாங்க. நம்ம ரெண்டு பேருக்கு குடும்பமே தேவையில்லை, நம்மளே குடும்பமா மாறிடலான்ற மாதிரி அக்கா தம்பியை இவங்க மாறி வேற ஒரு இடத்துல இவங்களோட வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் இவங்களோட பாஸ்டா இருக்கும். இப்போ பூர்ணாக்கு வந்து சுனிலை கல்யாணம் பண்ணிடுறாங்க. ரெண்டு பேர் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் போலீஸ் ஆவறதுக்கான முயற்சியில எல்லாம் இருந்துட்டு இருக்காரு. அப்போ ஒரு பெரிய ரவுடி கூட இவருக்கு கிளாஷ் ஏற்பட்டது. அந்த ரவுடி என்ன பண்றானா, அக்காவை சாவடிச்சிடறான். அக்காவை சாவடிச்சிட்டானே, அவனை விடக்கூடாது அப்படின்ற மாதிரி இவருமே பழி வாங்குறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்றாரு. ஆனா முடிவுல ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. அக்காவை கொலை பண்ணது உண்மையிலேயே அந்த ரவுடி தானா, இல்ல வேற யாராவது அக்காவை கொலை பண்ணிட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோ விசாரணை பண்ணுவாரு. என்னடா எல்லா கதையும் சொல்லிட்டேன்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இது ஒரு கமர்ஷியல் படம் மாதிரி தான் ட்ரீட் பண்ணிருப்பாங்களே தவிர சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம் மாதிரி ட்ரீட் பண்ணிருக்க மாட்டாங்க. சோ கமர்ஷியல் படம் பிடிக்கும், அதுல கொஞ்சம் ட்விஸ்ட் வச்சு பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த படத்தை செக் பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல நான் சொன்ன 5 படங்களுமே நல்லா தான் இருக்கும். இந்த 5 படங்கள்ல எந்தெந்த படங்களை நீங்க ஏற்கனவே பார்த்திருக்கீங்க, அதுல எது உங்களுக்கு பிடிச்சது பிடிக்கலன்றதை கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏன்னா இந்த வீடியோவை பார்க்குற மற்றவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்க வாய்ப்பு இருக்கு. திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம்.